பிக் பாஸ் ஜூலி எப்போவுமே வாம்மா மின்னல் தான். எப்போ ஜல்லிக்கட்டு வந்துச்சோ அன்னைக்கு வந்து அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு பெண் சீமான் மாதிரி குரல் கொடுத்த ஜூலி வந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஜூலியாக மாறினத்துக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதாவது சாதாரணமாக அதுவும் என்னுடைய நண்பர் கார்த்திக்னு ஒருத்தர் இந்தியா கிளிட்ஸில் வேலை பார்க்குறாரு. அவர் தான் வந்து அன்றைக்கி இந்த ஜூலியை புகைப்படம் எடுத்து பதிவு பண்ணார். அது பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாகி யார் இந்த பொண்ணுன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படியே மீடியா வெளிச்சம் அடித்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய விஐபின்னு சொல்லாமா, சரி சொல்லிட்டு போவோம், இருந்துட்டு போகட்டுமே. ஏன்னா இன்றைக்கி அவங்க அந்த இடத்தை அடைவதற்கு தானே அவ்வளோ போராட்டம் போராடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய விஐபி ஆகிட்டாங்க அப்படின்னே வச்சுங்களேன். அவங்க வந்து அப்புறம் பிக் பாஸ் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய காதல் தொடர்பான விவகாரங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. நான் வந்து ஒருத்தன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு அவங்க காவல்துறைக்கு போனது இதெல்லாம் வந்து அன்றாட செய்தியாகி அன்றைக்கி இந்த வெறுவாயை மெல்றவங்க பல பேர் உட்காந்து அதையும் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையாக்கி அதில் குளிர் காய்கிற ஒரு லேடிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இல்லைன்னா அவங்க எதுக்கு அவங்க சொந்த வாழ்க்கையெல்லாம் பொது வழிக்கு எழுதிட்டு வரணும். அப்புறம் பிக் பாஸ் வந்தாங்க, ஒரு மிகப்பெரிய ஆளாக இன்றைக்கி மாறிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க கல்யாணம் அதுக்கு வந்து அவங்க அழைப்புதழ் கொடுக்க போன லிஸ்ட் எடுத்திங்கனாலே எவ்வளோ பெரிய மனிதர்களுக்கு அவங்க அழைப்பு அனுப்ப போனாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது சொசைட்டிலேயே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெண்மணியாகவும் அவங்க மாறி இருக்காங்க. நல்ல விஷயம். எல்லோரும் அதுக்கு தானே போராடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து வரணும்னு தான் பல பேர் இங்கே போராடிட்டு இருக்காங்க. அப்படி தான் ஜூலியும் போராடினாங்க. அதனுடைய உச்சக்கட்டம் எங்கே வந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்து வேலூர் மீட்டிங்கில் பேசினார். அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கருத்தை சொல்கிறார். இது மாதிரி ஜல்லிக்கட்டு காளையை பார்த்து பல பேர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் வந்து 2 புல்லுக்கட்டை வச்சு அந்த ஜல்லிக்கட்டு காளையை எப்படி அவன் வழிக்கு கொண்டு வந்தான் அப்படிங்கிறது ஒரு கதை. அதாவது ஒரு உதாரணமாக அவர் சொல்கிறார். அந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்கின சிறுவனே நான் தான்னு அவர் சொல்லலை, நாம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த காளையை தன் வழிக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். கலைஞர் எவ்வளோ கதைகள் சொல்கிறார். புறநானூர்லேருந்து எவ்வளோ கதைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒருத்தன் நெஞ்சில் இருக்கிற அப்படி ஈட்டியை பிடுங்கி இன்னொருத்தனை குத்துனா அப்படின்லாம் புறநானூறு கதையை சொல்லுவார். கலைஞர் மீட்டிங்கை கேட்டுட்டு எல்லாம் ஒருத்தன் கத்தியாலே குத்திட்டா கிடந்தான். இப்போ பாருங்கள், சீமான் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. என் மீனவர்களை நீ அடித்தா உன் மாணவர்களை நான் அடிப்பேங்கிறார். எவ்வளோ பெரிய வன்முறை அது. வன்முறைக்கு வன்முறை தீர்வே கிடையாது. இது அரசியல் தீர்வாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்படிலாம் ஒருத்தர் அடிச்சுட்டு கிடக்க முடியாது. ஆனால் அப்படி சொல்லிவிட்டு எந்த சட்ட நடவடிக்கையும் இல்லாமல் ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கார். அன்றைக்கி இந்த அவங்க பேர் என்ன, ஜூலியா? ஓகே, சாரி, ஜூலிங்கிற பேரே அப்பப்போ மறந்து போகுது. அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிரபலமாக இருக்கீங்க. இந்த ஜூலி வந்து அன்றைக்கி ஏதாவது பேசியிருக்காங்களா? எவ்வளோ பேர் இங்கே வன்முறையை தூண்டுற மாதிரி பேசியிருக்காங்க. அல்லது ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு பேசினவங்களே இங்கே சும்மா விட்டவங்க கிடையாது. ஒன்றும் இல்லை, ரஜினி வந்து காவிரி இஷ்யூ அப்போ ஒரு கருத்து ஒன்று சொன்னார். கர்நாடகாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு அவர் ஒரு கருத்தை சொன்னார். இங்கே வந்து பல கடைகளை அடித்து உடைப்போம்னு பல பேர் பேசும்போது இங்கே வன்முறையை செய்யாதீங்க, அங்கே நம்முடைய தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னார். ஒரு அக்கறையின் காரணமாக அவர் சொன்னார். உடனே ரஜினி மிரட்டுறாருன்ட்டாங்க. இங்கே நீ கையை வச்சா அங்கே நான் சும்மா இருக்க மாட்டேன், அங்கே இருக்கிற தமிழர்கள் நான் அடிக்க சொல்லுவேன்னு ரஜினி வன்முறையை தூண்டுறாருன்ட்டாங்க. அவர் பாவம் நல்ல மனுஷன், ஒரு சண்டை வந்துடக்கூடாது, அவங்கவுங்க வந்து சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டும், ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக அல்லது பொது காரணத்துக்காக தனிப்பட்ட யாரும் சங்கடப்படக்கூடாதுன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதை அப்படியே எடுத்துக்கிட்டானுங்க. இங்கே அப்படியே வந்து டோட்டலாக மாற்றி ரஜினி மீது வந்து சாணியை கரைச்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஊரில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே எந்த கருத்தையும் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பொது வெளியில் வச்சிட முடியாது. அவங்கவுங்களுக்கு பெரிய ஆதரவாளர் கூட்டம் இருக்குது. இப்போ நாம் தமிழர் குறித்து நீங்கள் ஒரு கருத்து சொல்லிட்டு நிம்மதியாக போயிட முடியுமா? இப்போ நான் சொன்னதுக்கே, சீமானை பற்றி சொன்னதுக்கு எவ்வளோ பேர் கீழே வந்து திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சு தானே நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு கருத்து, எனக்கு ஒரு கருத்து இருக்குது, இந்த கருத்தை நான் பொது வெளியில் வைக்கிறேன், அந்த கருத்தோடு உடன்படுகிறவர்கள் அதை ஒத்துக்கிறாங்க, உடன்படாதவர்கள் ஏதோ ஒரு வகையில் விவாதம் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அசிங்கமாக திட்டுறவங்களாம் ஒரு கேட்டகரி, அவன்லாம் வேறு மாதிரி பிறந்தவங்க. அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அவனெல்லாம் அவன் யாராக வேணா இருக்கட்டும், விஜய் ரசிகனாக இருக்கட்டும், அஜித் ரசிகனாக இருக்கட்டும், சீமான் ரசிகனாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், வார்த்தையை கவனம் இல்லாமல் கண்டமேனிக்கு யூஸ் பண்ணுகிற யாராக இருந்தாலும் அவன் தவறானவன் தான். இப்போ பிக் பாஸ் ஜூலிக்கு வருவான். இந்த
இவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறீங்களே, 50 பேர் 500 மாற்றலான்னு பார்க்குறீங்களா, அப்படி ஆயிரம் வேண்டான்னு அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த 50 பேரையும் விஜய் தான் உட்காந்து ஒவ்வொருத்தருடைய கழுத்தையும் நெரிச்சு கொண்டாருங்கிற ஒரு சென்ஸில் அவங்க பேசுகிறாங்க. விபத்து வேறு, இது மாதிரி வந்து தூண்டி விட்டு செய்வது வேறு. அது வந்து விபத்து. 41 பேர் கரூரில் இறந்ததுங்கிறது விபத்து. அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்குது. நீங்கள் பாட்ட என்னமோ விஜய் தான் ஒவ்வொருத்தராக வர வச்சு கழுத்து நெரிச்சு கொண்ட மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரைட்டு, ஓகே. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சொன்ன கதையை கேட்டுட்டு பல பேர் வந்து ஜல்லிக்கட்டு காளையை ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணுவாங்க. சின்ன பசங்க, அவங்க உயிருக்கு ஆபத்துனா விஜய் பொறுப்பேற்பாரா, இந்த ரேஞ்சில் கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு தான் வந்து பல பேர் கீழே வந்து தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பெண் என்றும் பாராமல் ரொம்ப ரொம்ப கேவலமாக திட்டினதை நம்மளால் பொறுத்துக்க முடியாது. உள்ளபடியே அப்படி ஒரு கூட்டம் வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உடன்படாத ஒரு கருத்தை யார் சொன்னாலும் கண்ணாப்பினான்னு கேவலமாக திட்டுவாங்க. பிறப்பை சந்தேகப்படுவாங்க. முற்பிறவியில் இருக்கிறவங்களையும் சேர்த்து திட்டுவாங்க. இப்போ நம்ம தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டம் வரைக்கும் போய் திட்டுவாங்க. இது வந்து சோசியல் மீடியாவில் சர்வசாதாரணமாக நடக்குது. அது தெரிஞ்சு தானே வரீங்க. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு ஐயோ திட்டுறானேன்னா திட்டத்தம்மா செய்வான். அதை யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? விஜய் வந்து இதுமாரி பெண்களை மதிங்க, யாரையும் திட்டாதீங்கன்னா கேட்க போகிறானா என்ன? யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த தலைவர் தொண்டர்களுக்கு சொன்னாலும் தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ பாருங்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரை நீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதுக்கப்புறமா அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. தலைமை சொன்னால் கேட்டுருவார் அவர். அது அவருடைய பாணி, அவருடைய பிறப்பு. அப்படி தான் பேசுவார் அவர். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவர் பேசுகிறாரு அப்படின்னா அப்படி பேசுவாருன்னு தெரியுதில்ல, காதை மூடிட்டு போங்க, அல்லது அங்கே வராதிங்க. இப்போ கருவாட்டு சந்தைக்குள்ளே நுழைஞ்சு நாறுதேன்னா நாரத்தாம்மா செய்யும். அப்படி தான் சோசியல் மீடியா இருக்குது. நீங்கள் அங்கே வந்து என்னை வந்து இப்படி பேசிட்டார் அப்படி, அதில் உங்களுக்கு இருக்கிற நக்கல் இருக்க. எப்பா சாமி, ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா தீர்ப்பதற்கான பாதையை நோக்கி தான் நீங்கள் போகணும். மேலும் அதை உட்காந்து சீண்டிகிட்டு இருந்தீங்கன்னா இது இன்னும் அதிகதானமாக செய்யும். இப்போ பாருங்கள், விஜய் மாதிரியே உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ போடுறீங்க. நீங்கள் அந்த விஜய் டோன்லேயே பேசுகிறீங்க. நான் வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் வந்து என்ன தாக்கணுன்னா நேராக வந்து நீங்கள் என்ன தாக்குங்க, அதை விட்டுட்டு என் சார்ந்தவர்களை தாக்காதீங்கன்னா, அப்போ விஜய் சொன்ன அந்த வீடியோவை அப்படியே காப்பி அடித்து நீங்கள் பேசுகிறீங்க. சிஎம் சார், நான் வீட்டில் தான் இருப்பேன், உங்களுக்கு கோவம்னா என்ன கைது பண்ணுங்க, என்னை சார்ந்தவர்களை விட்டுருங்கன்னு அவர் சொன்னதை அப்படியே நீங்கள் ரிப்ளிகாவாக நடித்து காட்டுறீங்க. அப்போது உங்கள் நோக்கம் என்ன? இதை வச்சு எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடணும், அல்லது திமுகவில் சேர்ந்து இந்த தர ஒரு பிரச்சாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அது நேராக போய் சேருங்களம்மா. அறிவாலயம் திறந்து தானே இருக்குது. பிக் பாஸ் ஜூலியை வந்து அவங்களுக்கு தெரியாதா என்ன? இப்போ ஜூலி வந்து கட்சியில் சேர்றாங்கன்னா தாராளமாக வாங்கம்மான்னு உங்களை வர வச்சு ஒரு 4 தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண அனுப்ப போகிறாங்க. சந்தோஷமாக போயிட்டு வாங்கலாம். அதுக்கு கொல்ல பக்கமாக வரீங்க. அது நமக்கு புரியவே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ சோசியல் மீடியாவில் என்னையே பல முறை அசிங்கமாக திட்டிருக்கானுங்க. நம்ம வந்து இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா அது அவங்களுடைய சுபாவம். நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம், நாம் அந்த மாதிரி அவனையே போய் திட்டுறோமா? இல்லையே. நம்ம கருத்தால் தான் பேசுகிறோம். அப்போ ஒரு கருத்தை சொல்லும்போது கண்ட டேஷுகளும் வந்து கேவலமாக தான் பேசும். அது அவங்க சுபாவம், அவங்க வாழ்ந்த விதம். அதெல்லாம் புரியாமல் சோசியல் மீடியாவில் வந்து உட்காந்துட்டு ஐயோ திட்டான்ட்டு நீங்கள் மேலும் சண்டையை இழுப்பதுங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியமானது இல்லை. ஏதோ உங்களை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கீங்க. நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமாக இருங்களேன். அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவரை போய் சீண்டி அவர் வந்து இதெல்லாம் அவரை உட்காந்து சொல்கிறாரு, எப்பா எல்லாம் போய் ஜூலியை திட்டுங்க, அதுவும் அவருக்கு வேலை. என்னமோ அவரே உட்காந்து அந்த வேலையை செய்ய சொன்ன மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே, எல்லாம் நியாயமாக இருக்காம்மா? அதனால் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினச்சிங்கன்னா சோசியல் மீடியா விட்டு போயிருங்க, ஹாப்பியாக இருக்கலாம். காலையில் ஏஞ்சமா கணவருக்கு பணிவிடை பண்ணணுமான்னு இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சரிநிகர் வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாப்பியாக 2 பேரும் சேர்ந்து கிச்சனில் என்னெல்லாம் சமைக்கணுமோ சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்டு சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. அதை விட்டுட்டு இங்கே வந்து யாரையாவது சீனிங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை ஒரு முறை கிள்ளினீங்கன்னா அங்கேருந்து 10,000 கைகள் வந்து கிள்ளும், வலிக்கத்தான் செய்யும். அதனால் எது சரி எது தவறுன்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் தாம்மா இருக்கீங்க. நல்ல முடிவெடுங்க.